அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்த ஒரு அனைத்து அன்புள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் தருமர் எம்பி அவர்களுக்கும் அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கழகத்தினுடைய கொள்கை பரப்பு துணை செயலாளராக பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க. ரெண்டு பேருக்குமே பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தேன். அதில் சில நண்பர்கள் சொல்கிறாங்க, மாவட்ட செயலாளர் பொறுப்பை எதிர்பார்த்து தானே நீங்கள் போனீங்க, அதனால் இந்த பொறுப்பெல்லாம் டம்மியாக இருக்குது அப்படிங்கிறாங்க, துரோகின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டோம்னா எல்லாரும் அதான் சொல்லுவாங்க, இல்லை புதுசாக எதுவும் பேச போகிறீங்களா என்ன? அது கிடையாது. அதாவது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பேசணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சர்டிஃபிகேட் நிறையா கொடுப்பாங்க, நல்லவன் சர்டிஃபிகேட் நிறையா கொடுப்பாங்க. இப்போ அவங்களுக்கு எதிர்மறையாக நம்ம செயல்படும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்படியான விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் அவங்க எப்படின்னா, திமுக கொடியை பிடிக்கல, அதிமுக கொடியை தான் பிடிச்சிருக்கிறாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தியாக இருக்கட்டும், தருமராக இருக்கட்டும், ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா திமுகவுடைய கொடியை பிடிக்கல, திமுகவுடைய கட்சியில் போய் சேரல. அவங்க எப்போதும் போல் அதிமுக காரவங்க அதிமுகவுடைய கொடியை பிடிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அதிமுக பக்கம் போயிருக்கிறாங்க. அதிமுகவுக்கு தலைமை மாறிக்கிட்டே இருக்கணும். முதல்ல ஒன்று புரிஞ்சுக்குங்க, அதிமுகவுடைய தலைமை மாறிக்கிட்டே இருக்கணும். எம்ஜிஆர் இருந்தாங்க, அதுக்கடுத்து புரட்சி தலைவி அம்மா இருந்தாங்க, அதுக்கடுத்து இரட்டை தலைமை ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு பேர் இருந்தாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வந்துட்டார். இப்போ அவர் தான் அதிமுகனுடைய தலைமை மாறுமே தவிர அதிமுகங்கிற ஒரு கட்சி ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். அதுக்குன்னு ஒரு கொடி இருக்குது, சின்னம் இருக்குது. அது தலைமை மாறும் போதெல்லாம் கட்சியினுடைய பெயர் மாறிக்கிட்டே இருக்காது. தலைமை எப்படி வேணாலும் மாறலாம், ஆனால் கட்சி நிலையாக தான் இருக்கும். அதை முதல்ல புரிஞ்சுக்கிறணும். இப்போ திமுக பக்கம் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் போயிட்டார் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே பின்னாடி போகலை. விருப்பப்பட்டவங்க போனாங்க, விருப்பம் இல்லாதவங்க எப்போதும் போல இருந்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க அதிமுகவில் இருந்தவங்க அதிமுகவில் இருந்துக்கிட்டாங்க. ஒரு 4 ஆண்டு காலம் ஓபிஎஸ் அவர்களோட பயணம் செஞ்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சு இணையில நாங்கள் உங்கள் கூட பணியாற்ற நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க போயிருக்காங்க. அவங்க அதிமுகவில் தான் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே ஒரு சிலர் பேசுறது என்ன அப்படின்னா, புதுசாக துண்டை போட்டாங்க இல்லையா, திமுக தொண்டை தோளில் போட்டாங்க இல்லையா, அதுக்காகவாது நம்ம பேசி ஆகணும்ல. இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்களோட இப்போ திமுகவை எதிர்த்து கண்டன அறிக்கைகள் எல்லாம் அறிக்கையை வெளியிட்டு தான் இருந்தாங்க. இன்னைக்கு திமுகவில் இணைஞ்ச உடனே ஐந்தாண்டு கால ஆட்சியை சிறப்பாக கொடுத்துட்டு இருக்கிறாரு முதல்வர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதே மாதிரி அவங்க பின்னாடி போய் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு பின்னாடி போய் இணைஞ்சவங்க எல்லாருமே அதை பேசித்தான் ஆகணும், பேசாமல் இருக்க முடியாது. இப்போ நம்ம இப்போ அதிமுகவை பற்றி நம்ம போடுறோம் அப்படின்னா திமுகவில் இருக்கிறவங்க எதிர்கருத்து வைப்பாங்க இல்லையா, அது மாதிரி இருந்தாங்க. இப்போ மாவட்ட செயலாளர் கிடைக்கும்னு சொல்லிவிட்டு போனவங்களுக்கு ஒரு டம்மியான ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கழகத்துக்கு கொள்கை பரப்பு துணை செயலாளருங்கிறது ஒரு டம்மியான ஒரு பொறுப்பா? அது எப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு? கொள்கை பரப்பு செயலாளர் அப்படிங்கிறது என்ன? அதனால் சும்மா யாருக்கு வேணாலும் கொடுத்துக்க மாட்டோம். அதிமுகவினுடைய அடிப்படையை தெரிஞ்சவங்களுக்கு தான், சட்ட விதிகளை தெரிஞ்சவங்களுக்கு தான் அந்த பொறுப்புகளை கொடுப்பாங்க. அது மாதிரி ரெண்டு பேருக்கு கொடுத்துருக்குறாங்க. அவங்க திமுகவோட போய் சேர்ந்து பொறுப்பு வாங்கலை, அவங்க இருந்த கட்சிகளையே ஒரு பொறுப்பை இப்போதைக்கு கொடுத்துருக்குறாங்க. அதை அவங்க சிறப்பாக பயன்படுத்துவாங்க. இனிமேல் ஐயா ஓபிஎஸ் வாழ்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எந்த இடத்துலையும் கூவ முடியுமா, பேச முடியுமா, ஏதாவது ஒன்று செய்ய முடியுமா? கொஞ்சம் சொல்லுங்கள். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தனியாக ஒரு இயக்கம் காணும்போது என்ன ஆகும்னா, ஐயாவை வரவேற்பதற்கு 1000 பேர் ஒவ்வொரு இடத்துலையும் கூடிக்கிட்டு இருந்த காலம் போக, இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களையும் வரவேற்பதற்கு ஐயா அவர்கள் இன்னைக்கு ஏர்போர்ட்டில் போய் நிற்க வேண்டிய ஒரு சூழல் உருவாயிருச்சு. அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கட்சி மாறினது ஐயா அவர்களுடைய நிலைப்பாடு, அதை நம்ம தவறு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் இதை எதிர்பார்த்து தான் தருமரும் கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தியும் போனாங்க, ஆனால் எதிர்பார்த்தது அங்கே அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டுலாம் விமர்சனம் பண்ணவே கூடாது. அது அவர்களுடைய இது. நீங்கள் டக்குன்னு துண்டை மாற்றிட்டீங்க, அவங்களால துண்டை மாற்ற முடியல, அதுக்கு என்ன பண்ணுறது? உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு சரின்னு சொல்லி நீங்கள் போகிறீங்க, மற்றவங்களுக்கு அரசியல் நிலைப்பாடு தவறுன்னு செஞ்சுட்டு அவங்க போயிட்டாங்க.
இன்னைக்கு அவங்க வந்து திமுகவை எதிர்த்து தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் நேற்று வரைக்கும் திமுகவை எதிர்த்தீங்க, இன்னைக்கு வந்து திமுகவோட இணைஞ்சு பயணிக்கிறீங்க. அரசியல் வந்து நிலையில்லாத ஒரு தன்மை தான். யார் வேணாலும் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் போய் இணைஞ்சிக்கிறலாம். இப்போ ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க நாளைக்கு வந்து அதிமுக ஆளுங்கட்சியாக வந்துச்சுன்னா அங்கேருந்து வந்து அதிமுகவுக்கு வந்து சேருவாங்க. இன்னைக்கு திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து அதிமுகவில் இருக்கிறவங்க பல பேர் வந்து திமுகவில் போய் சேர்ந்துருக்காங்க. இது அரசியலில் வந்து நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இது வந்து அரசியலை பொறுத்தளவில் அதுதான் ஒரு ஸ்டாண்டர்டாக நம்ம வந்து ஒன்று பேசுவோம் இல்லையா. அரசியலை பொறுத்தளவில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை சொல்லுவாங்கல்ல, அந்த கதை தான் வந்து இங்கே வந்து நடக்குது. அதுக்காக யாரையும் வந்து குறைத்து வந்து மதிப்பிட முடியாது. இப்போ கிருஷ்ணமூர்த்தி இருக்காரு, சென்னையில் இருக்காரு அப்படின்னா அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது. அன்னைக்கெல்லாம் வந்து கட்சியில் இணையும் போது கிட்டத்தட்ட ஒரு 1500 மேற்பட்டவர் வந்து கூட்டி போய் கட்சியில் இணைஞ்சாருன்னா அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது. காசு பணங்களை வந்து செலவு பண்ணுறாரு. அவருக்கு ஒரு அரசியலில் நமக்குன்னு ஒரு இடம் வேணும்னு சொல்லிவிட்டு அவர் வந்து முயற்சிக்கிறார். நீங்கள் எப்படி வந்து ஒரு அரசியலில் வந்து நமக்குன்னு ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இருக்கிறீங்களோ அதே மாதிரி தானே மற்றவங்களும் இருப்பாங்க. அரசியலில் யாரையும் வந்து குறை சொல்ல முடியாதுங்க. குறை சொல்லவே முடியாது. எந்த இடத்துலையும் குறை சொல்ல முடியாது. அரசியலில் வந்து நீங்கள் ஒரு மாதிரியே பேசிக்கலாம், மற்றவங்க ஒரு மாதிரியே பேசிக்கலாம், நான் ஒரு மாதிரியே பேசலாம், நீங்கள் ஒரு மாதிரியே பேசலாம். அரசியலுங்கிறது அவ்வளவுதான், அப்படி தான் இருக்கும். இங்கே வந்து அரசியலை வந்து தொழிலாக வச்சு நீ அதில் சம்பாதிக்கணும்னு சொல்கிறவங்க எந்த நிலைப்பாடு வேணாலும் எடுப்பாங்க. அதை வந்து நம்ம அவங்கள வந்து குறை சொல்ல முடியாது. அது அவங்களுக்கு வந்து அது வந்து தேவைப்படுது. மற்ற தொண்டர்களுக்கு அது தேவையில்லை. அவங்க வந்து கொடியை பிடிச்சோமா, கோஷத்தை போட்டோமா, ஓட்டை போட்டோமா, நம்ம கட்சி ஆட்சிக்கு வருதா அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் தொண்டர்கள் வந்து போயிடுவாங்க. ஆனால் கட்சியில் வந்து ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க இந்த கட்சியில் நமக்கு ஒன்றும் கிடைக்கல அப்படின்னா மாற்றுக் கட்சியை நோக்கி நகருவது வந்து இயல்பு தான். அதை வந்து யாரையும் வந்து குறை சொல்ல முடியாது. ஆனால் குளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் தர்மர் அவர்களுக்கும் அவங்க எதிர்பார்க்கப்பட்ட பொறுப்புகளை வந்து கொடுக்கல அப்படின்னாங்க. நல்ல பொறுப்பு தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. அவங்களும் வந்து சிறப்பாக செயல்படுறாங்க. ஆனால் இதில் ஒரு என்ன தெரியுமா, துரோகி அப்படிங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் வந்து அதிகமாக பேசுவாங்க. அது நம்ம அடிக்கடி அதிமுக பொறுத்தளவில் எல்லாருமே அது பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான். துரோகிங்கிற வார்த்தையெல்லாம் வந்து ஈஸியாக வந்து நம்ம பேசுவோம். ஆனால் ஒருத்தருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து பேச முடியாது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசி நீங்கள் கொடுக்குற சர்டிஃபிகேட் வச்சு நான் என்ன பண்ணுறது, நாக்கு தான் வலிக்க முடியும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு நல்லவனாக நான் நடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒருத்தருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பொறுப்பு வந்து அவங்களுக்கு கொடுக்குற அந்த ஒரு சன்மானமாக தான் அவங்க வந்து இப்போ எடுத்துக்கிறாங்க. அது நமக்கு கொடுத்த ஒரு கௌரவம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கட்சியில் ஒரு பொறுப்புன்னு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து பின்னாடி போய் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பின்னாடி போய் சேர்ந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பொறுப்பு கிடைக்க போதா, அது இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு நீங்கள் வந்து பேசினீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கலாம். நேற்று வரைக்கும் எல்லாருமே நண்பர்களாக இருந்தவங்க தான். இன்றைக்கி எல்லாருமே வந்து மாறி மாறி துரோகின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. அதை பற்றி நம்ம வந்து கவலைப்படவே கூடாது. அரசியலுங்கிறது எல்லா விமர்சனங்களையும் தாங்கினாதான் அது அரசியல். விமர்சனம் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிவிட்டு அஞ்சு ஓடி ஒரு இடத்துல ஒழிஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அரசியலுக்கு அப்பாற்பட்டவர் தான். அவங்களுக்கு அரசியலுக்கு அன்ஃபிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நன்றி, வணக்கம்.